உங்களுடைய வருங்கால தலைமுறைகள் தலைநிமிர வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் இயல்பான வாழ்க்கைக்கு, உங்களுடைய வேளாண் வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் என்று சொன்னார். தயவு செய்து சேட்டை வீதியை வீசியிருந்த அதை துடைத்து விட்டு, நாங்கள் ஊருக்கே சோறு போட்ட சமுதாயம், நாங்கள் குடும்பர்கள், நாங்கள் மன்னர்கள், நாங்கள் பண்ணாடிகள், நாங்கள் வாய்க்காரர்கள், நாங்கள் பாண்டியர்கள், அப்படிப்பட்ட மிகப்பெரிய சிறப்புக்கெல்லாம் சொந்தக்காரராக இருக்கும் நாங்கள் பட்டியலில் இருக்க மாட்டோம், பட்டியலை தூக்கி எறிவோம். எனவே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், 2026 தேர்தலிலே எந்த அரசியல் கட்சிகள் எங்களுடைய பட்டியல் வெளியேற்றத்திற்கு ஆதரவு தருகிறதோ அவர்கள் எங்கள் ஊருக்கு வரலாம், அவர்கள் எங்கள் தெருவுக்கு வரலாம், அவர்கள் எங்கள் வீட்டுக்கு வரலாம், அவர்கள் எங்களிடம் வாக்கு கேட்கலாம். அப்படி இல்லை என்றால், எங்கள் பட்டியல் வெளியேற்ற கருத்தியலை உங்களுடைய வாக்குறுதியாக தரவில்லை என்றால், உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் இடம்பெற செய்யவில்லை என்று சொன்னால், எங்கள் ஊருக்குள் நுழைய முடியாது, எங்கள் தெருவுக்குள் நுழைய முடியாது, எங்கள் வீட்டிலே வந்து வாக்கு கேட்க முடியாது என்கிற ஒரு நிலையை ஏறத்தாழ நம்ம இதற்கு முன்னாடி ஒரு இடைத்தேர்தலை காட்டின